யாழ் மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பு தொடர்பில் அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. இலங்கை வான்பரப்பில் வெளிநாட்டு போர் விமானங்களா? விமானப்படை விளக்கம். எரிபொருள் விலை உயர்வு. ஓட்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் 92 ஒக்டேன் அதிகரிப்பு. உலக பதற்றம் குறித்து அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாமல் ராஜபக்ச. ஹமேனி உயிரிழப்பு. ஈரான் ஊடகம் உத்தியபூர்வ அறிவிப்பு. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். விமான சேவைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விசேட அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குக. இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா உயர்ஸ்தானிகர் வோல்கர் கடும் வலியுறுத்து. பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்த சர்வதேச குற்றவியல் விசாரணை நோக்கி நகர வேண்டும். பிரித்தானிய பிரதி பிரதமரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்து. பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை. கொள்கை அடிப்படையிலான நிலைப்பாட்டில் எச்சந்தரப்பத்திலும் உறுதியாக நிற்க வேண்டும். அம்பிகா சட்குணநாதன். இலங்கையில் சர்வதிகார போக்கு ஒழிக்கப்பட வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீம் வலியுறுத்து. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் காங்கேசந்துறையிலிருந்து பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJSTS ராஜபக்சக்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக தம்மிடம் தெரிவித்துள்ளார் என்பதனையும் அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலைமையை அடுத்து யாழ்ப்பாணம் மற்றும் பல இடங்களில் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கை வான்வழியில் வெளிநாட்டு ராணுவ விமானங்களுக்கு செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என இலங்கை விமானப்படை மறுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்களின் பின்னர் இலங்கையிலும் வானில் ராணுவ விமான இயக்கம் அதிகரித்துள்ளதாக சிலர் ஊகித்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் கரிசனை வெளியிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த விமானப்படை பேச்சாளர் அண்மையில் காணப்படும் விமான இயக்கங்கள் அனைத்தும் உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கானவையாகும் என்றும் திட்டமிட்ட பயிற்சிகளின் ஒரு பகுதியாக நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்த பயிற்சிகள் விமானப்படையின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடாத்தப்படுகின்றன. 75ஆம் ஆண்டு விழா நிகழ்வுகள் 2026 மார்ச் 2ஆம் தேதி ஹட்டுநாக விமானப்படை தலைமையில் நடைபெறும் முக்கிய விமானப்படை தின அணிவகுப்புடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 8 வரை ரத்மலான விமானப்படை தளத்தில் பொதுமக்களுக்கான விமான கண்காட்சி மற்றும் வானியல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்வுகளில் வானியல் திறன் காட்சிகள், நவீன விமான தொழில்நுட்பங்கள் மற்றும் பல்வேறு விமானங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 4 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 291 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் 6 ரூபாயாக உயர்ந்து 329 விற்பனை செய்யப்படும். மேலும் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 1 ரூபாயால் அதிகரித்து 293 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் 95 பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்ற நிலைமையை முன்னிட்டு அரசு விழிப்புடன் மற்றும் தயார் நிலையுடன் இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்டகால போரின் தாக்கத்தை அனுபவித்த நாடாக இலங்கை மோதலின் பாரிய செலவை நன்கு புரிந்து கொள்கிறது என அவர் குறிப்பிட்டார். எந்த வடிவிலான வன்முறையையும் கடுமையாக கண்டித்த அவர் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் பெரிய சதிகளுக்கு இடையிலான மோதல்களின் தாக்கத்திலிருந்து தப்ப முடியாது என எச்சரித்தார். உலக வர்த்தகம், எரிசக்தி விநியோகம் மற்றும் வளங்கள் சங்கிலிகளில் ஏற்படும் தடைகள் இலங்கையின் வாழ்வாதாரம், சந்தைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் அரசு முன்கூட்டிய அபாயங்களை கணித்து மாற்று திட்டங்களை வலுப்படுத்தி பாதிக்கக்கூடிய துறைகள் மற்றும் சமூகங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் பதற்றம் நிலவும் பகுதிகளில் வசித்து வரும் இலங்கையர்களின் பாதுகாப்பு மிக முக்கிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை தனது உள்நாட்டு மோதலின் இறுதி கட்டங்களிலும் உரையாடல் மற்றும் தூதரக
தூதரக அணுகுமுறையை முன்னெடுத்தது என்பதை நினைவுபடுத்தியவர் நிலையான சமாதானத்திற்கு உரையாடலே வழி என குறிப்பிட்டார். உலக சமூகம் சிக்கல்களுக்கு தேர்ந்தெடுத்த முறையில் பதிலளிக்க கூடாது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா ஹமேனி உயிரிழந்ததாக உள்ளூர் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டுப்படை தாக்குதலில் தலைமை மதகுரு ஹமேனி உயிரிழந்து விட்டதாக ஈரானிய உள்ளூர் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த தாக்குதலில் ஹமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேரனும் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஹமேனி உயிரிழந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக குற்றம் சாட்டி இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டன. இந்த தாக்குதலில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அது மட்டுமின்றி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு மகளிர் தொடக்க பாடசாலைகள் மீதும் ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதில் 85 மாணவிகள் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இன்று முன்னெடுக்கப்படவிருந்த அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை அங்குள்ள பதற்ற நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு புறப்பட திட்டமிட்ட அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 5 மணி வரை இந்த விமான பயணங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடுமையான ராணுவ அமைதியின்மை மற்றும் ஈரான் உட்பட பல நாடுகளில் உள்ள விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றின் ஊடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, டந்தல முனசிங்க, லலித் பத்திநாயக், தேசபந்து தென்னகொன், வசந்த சமரசிங்க, PL பெரேரா மற்றும் எஸ் லத்தீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகுன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குமாறும் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம் மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு சிவில் சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தை மேலும் 2 வருட காலத்திற்கு கால நீடிப்பு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு குரல் நிலவரம் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் எழுத்துமுள்ள அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் 63வது கூட்டத்தொடரிலும், விரிவான அறிக்கை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் 66வது கூட்டத்தொடரிலும் சமர்ப்பிக்கப்படும். இந்த நிலையில் கூட்டத்தொடரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இலங்கை சார்பில் உரையாற்றிய ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சுமித் தசநாயக்க இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் உள்ளக கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது குறித்து ஆராயப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று முன்தினம் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கினால் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான அறிக்கை பேரவையில் முன்வைக்கப்பட்டது. அவ்வறிக்கையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபித்த உயர்ஸ்தானிகர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குமாறு இலங்கை அரசை வலியுறுத்துவதுடன் புதிதாக உருவாக்கப்படும் சட்டம்
மனித உரிமைகள் சட்டத்திற்கு ஏற்புடையவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு சிவில் சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுமாறும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்தார். அத்தோடு கடந்த ஆண்டு மனித உரிமைகளை மேம்படுத்துவதை முன்னிறுத்தி இலங்கை, பங்களாதேஷ், கொலம்பியா, சிலி உள்ளடங்களாக 35க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசாங்கங்களுடன் தனது அலுவலகம் பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாடுகளின் அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனவே தவிர இதுவரையில் தீர்வு கிடைக்கவில்லை. இலங்கை இந்திய கூட்டு பொறிமுறையின் கீழ் கச்சத்தீவின் பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட வேண்டும் என இந்திய மீனவ சங்கங்கள் வலியுறுத்தின. கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் பெரும்பாலான இந்திய மீனவர்கள் மற்றும் மீனவ சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தெற்காசிய மீனவர் தோழமை சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருட்தந்தை சர்சில் கச்சத்தீவு வருடாந்த திருவிழாவை இலங்கை அரசாங்கம் சிறப்பாக நடாத்தியதாகவும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். தெற்காசிய மீனவர் தோழமை சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருட்தந்தை சர்சில் குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு சுதந்திரமாக வந்து சென்றார்கள். அந்த சுதந்திரம் தற்போது இல்லை. இலங்கை இந்திய கூட்டு பாதுகாப்பு கண்காணிப்பில் கச்சத்தீவு பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு உடன் தீர்வு காண வேண்டும். கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என்றார். தெற்காசிய மீனவர் தோழமை சங்கத்தின் மாநில பொருளாளர் டேவிட் குமார் இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் மனிதாபிமானத்துடன் செயற்பட வேண்டும். இரு நாட்டு மக்களுக்கும் தொப்புள் கொடி உறவு காணப்படுகின்ற நிலையில் இந்த மீன்பிடி தொழில் சார்ந்த பிரச்சினை மாத்திரமே காணப்படுகிறது. இந்திய இலங்கையின் சிறப்பு நட்பு நாடாக உள்ளது. ஆகவே கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களை இலங்கை மனிதாபிமானத்துடன் விடுவிக்க வேண்டும். இரு நாட்டு மக்களுக்கும் தொப்புள் கொடி உறவு காணப்படுகின்ற நிலையில் இந்திய மீன்பிடி தொழில் சார்ந்த பிரச்சினை மாத்திரமே காணப்படுகிறது. இந்திய இலங்கையின் சிறப்பு நாடாக உள்ளது. ஆகவே கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களை இலங்கை மனிதாபிமானத்துடன் விடுவிக்க வேண்டும். ஏனெனில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் தான் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களை சிறையில் அடைக்கும் பட்சத்தில் அவர்களின் முழு குடும்பமே பாதிக்கப்படும். ஆகவே இரு நாட்டு அரசாங்கமும் இந்த பிரச்சினைக்கு கூட்டு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டுப்படகு மீனவ சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கிளையின் தலைவர் SP ராயப்பன் இலங்கை இந்திய மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைக்காக முரண்படுவது முறையற்றது. இரு நாட்டு மீனவர்களும் ஏழ்மை நிலையில்தான் உள்ளார்கள். ஆகவே இந்த பிரச்சினைக்கு இரண்டு நாடுகளின் அரசாங்கமும் சுமூகமாக தீர்வு காண வேண்டும். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் எதிர்வரும் மே மாதம் அளவில் தமிழகம் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே மீன்பிடி சங்கங்களுடன் பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் என்றார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு உள்ளடங்களாக தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தும் எம்மை அரசாங்கம் இனவாதிகள் போன்று சித்தரிக்க முயல்கிறது. உண்மையிலேயே அவ்வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எம்மை இனவாதிகளாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லையல்லவா என பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமியிடம் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டுமெனில் சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி நகர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது இதுவரை நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததன் காரணமாகவே கடந்த தேர்தல்களில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்ததாக பிரித்தானிய பிரதமரிடம் சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாட்டில் இனப்பிரச்சினை ஒன்று நிலவுவதாகவும் அதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் தேர்தலுக்கு முன்னர் கோரிய அரசாங்கம் இப்போது அதனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான நகர்வுகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என விசனம் வெளியிட்டார். அதேபோன்று பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம், ராணுவ மயமாக்கலை முடிவுக்கு கொண்டுவரல், வடகிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல் உள்ளடங்களாக எந்தொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என டேவிட் லமியிடம் எடுத்துரைத்த கஜேந்திரகுமார் இப்போது வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு வலியுறுத்துகின்ற எம்மை இனவாதிகள் போன்று சித்தரிக்க முற்படுகின்றனர். உண்மையிலேயே அவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்திற்கு இருந்தால் எம்மை இனவாதிகளாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லையல்லவா என்றும் கேள்வி எழுப்பினார். இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டுமெனில் சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி நகர வேண்டியது அவசியம் எனவும் அதற்குரிய நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு கோருபவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சுரேசாலை கைது செய்யப்பட்டமை மாத்திரம் புறந்தள்ள முடியாது. நாம் பயங்கரவாத தடைச்சட்டம் தேவையில்லை என்ற கொள்கை அடிப்படையிலான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதாவது குறித்த ஒரு நபர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவராக அல்லது நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு பங்காளியாக இருந்தாலும் நாம் அந்த கொள்கையின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும். மாறாக எமக்கு பொருந்தும் போது அதனை பயன்படுத்திவிட்டு எமக்கு பொருந்தாத வேளையில் மாத்திரம் மீறல் என குரல் எழுப்பக்கூடாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு
ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டமை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் உளவுத்துறை பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேசாலே கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கோருபவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேசாலே கைது செய்யப்பட்டமையை மாத்திரம் புறந்தள்ள முடியாது. சுரேசாலையை ஏனைய சட்டங்களின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பின் 15 நாட்கள் தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பெற்றிருக்க முடியும். அவசியம் ஏற்படின் அந்த உத்தரவை 15 நாட்களின் பின்னர் மீண்டும் நீடித்திருக்க முடியும். அதேவேளை அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இருப்பின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மாறாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற தினம் நெருங்குவதனாலும் அதற்குள் ஏதேனும் ஒரு பொறுப்பை காண்பிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இருப்பதனாலும் போதிய ஆதாரங்களை திரட்டுவதற்கு முன்பதாகவே சுரேசாலே கைது செய்யப்பட்டிருப்பின் அது இக்கைது அவசியமற்றது என தர்க்கிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது என தெரிவித்தார். உலகம் முழுவதும் ஒரு போர் முகம் சூழ்ந்திருக்கின்றது. ஒரு வல்லரசு நாடு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அக்கிரமங்களை இழைத்து வருகின்றது. சர்வதேச ரீதியில் சட்டத்தின் ஆட்சி என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச யுத்தங்களினால் இலங்கை போன்ற சிறிய நாடுகளே பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. சர்வாதிகார போக்கு இலங்கையில் ஒழிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். இலங்கை சட்டக்கல்லூரி தமிழ் மன்றத்தின் 75வது ஆண்டு பவள விழாவினை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற வித்தக விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய அரசியல் சாசன மாற்றங்கள் மற்றும் சர்வதேச நெருக்கடிகளை சந்தித்துள்ளன. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நாம் எதிர்வரும் ஆண்டுகளில் பில்லியன் கணக்கிலான கடன்களை திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளுடன் வல்லரசுகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற சூழலில் எமது நாட்டின் எதிர்காலம் சவாலுக்குரியதாக அமையப் போகிறது. 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையானது நீக்கப்பட வேண்டும். தனிநபர் ஒருவரின் கையில் அதிகாரம் குவிந்திருப்பது சட்டத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் இப்பதவியை ஒழிப்போம் என வாக்குறுதி அளித்தே ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் 3/2 பெரும்பான்மை பலம் கையில் இருக்கும்போது அத்தகைய மாற்றங்களை செய்வார்கள் என்பது சந்தேகமே. தமக்கு கிடைத்துள்ள எல்லையற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் சாசனத்தில் எதேச்சதிகார மாற்றங்களை செய்ய முயற்சிகள் நடப்பதாக தெரிகின்றது. நீதிமன்ற கட்டமைப்பு மற்றும் அரசியல் சாசன விவகாரங்களில் தற்போதைய ஆட்சியாளர்களின் போக்கு அவதானிக்கப்பட வேண்டியது. அரசியல் சாசனத்தில் கை வைக்கப்படும் போதும் ஜனநாயக விழுமியங்கள் மீறப்படும் போதும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதில் சட்ட மாணவர்களும் சட்டத்தரணிகளும் முன்னிலையில் இருக்க வேண்டும். அண்மையில் ஒரு சட்டத்தரணி கொல்லப்பட்ட போது காட்டிய அதே வேகத்தையும் ஒற்றுமையையும் அரசியல் சாசன பாதுகாப்பிலும் நாம் காட்ட வேண்டும். மக்களுக்கு இவ்வாறான விடயங்களில் தெளிவூட்டுவது சட்ட சமூகத்தின் தார்மீக பொறுப்பாகும் என்றார்.